மாட்டுக்கு தீனி ஆட்டிகிட்டு இருக்குள்ள வந்து கல்லை தலைமையில் போட்டு பண்ணியிருக்காங்க சார். இங்கே வந்து தோட்டத்தில் யாரும் அதிகம் வரமாட்டாங்க, எங்களை தவிர யாரும் வரமாட்டாங்க. லேபரும் அன்றைக்கி லீவ் போட்டாங்க. அப்புறமா பால் வாங்க ஒரு பொண்ணு 4 மணிக்கு வந்தது தான் அதை பார்த்துட்டு எங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. 30 வருடம் துணை இருந்த மனைவி இறந்துவிட்ட சோகம் துளி கூட இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு கிளியர் கட்டாக பதிலளிக்கும் இவர் சொல்வதெல்லாம் பொய். ஒரு படுபயங்கர திட்டத்தை செயல்படுத்திவிட்டு சோகத்தோடு சொந்த பந்தங்களுடன் துக்கம் பகிர்ந்தபடி மனைவியின் இறுதி ஊர்வலத்தை சிறப்பாக செய்து முடித்த இவர் ஒரு கொலைகார கணவர். மேட்டூர் அடுத்துள்ள சானாரப்பட்டியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன். 60 வயதாகிறது. குடிநீர் வடிகால் வாரிய கான்ட்ராக்டராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருடைய மனைவி இந்திராணி. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். மகள் வளர்மதிக்கு திருமணமான நிலையில் மகன் கார்த்திக் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் இந்த பண்ணை வீட்டில் 10க்கும் மேற்பட்ட பசுக்களை வளர்த்தபடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பால் விநியோகம் செய்து கொண்டு தனியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்த இந்திராணி தலையில் ஹாலோபிரிக்ஸ் கல்லை போட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அன்று மாலை ஈஸ்வரன் வீட்டிற்கு பால் வாங்க வந்த சிறுமி ஒருவர் இந்திராணி முகம் சிதைந்து சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போய் அக்கம் பக்கத்தாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். ஜலகண்டபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இந்திராணி கழுத்தில் அணிந்திருந்த 9 பவுண்ட் தாலிக்கொடி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. வீட்டு கதவு திறந்து கிடந்த போதும் தாலிக்கொடியை தவிர அங்கு வேறு எதுவும் கொள்ளை போகாமல் இருந்தது போலீசாருக்கு அழுத்தமான சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்த பண்ணையில் வேலை பார்ப்பவர்கள் பற்றி நடந்த விசாரணையில்தான் குப்பம்பட்டி அண்ணா நகரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. சந்தேக அடிப்படையில் பாலமுருகனை சுற்றி வளைத்த போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில்தான் பாலமுருகன் இந்திராணியின் தலையில் ஹாலோபிரிக்ஸ் கல்லை போட்டு கொன்றுவிட்டு நகையை திருடி அடகு கடையில் விற்றதும் தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு அவரிடம் நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் நடந்த கொலைக்கான உண்மை காரணம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. அந்த கொலை திட்டத்திற்கு சொந்தக்காரர் இந்திராணியின் கணவர் ஈஸ்வரன். குடிநீர் வாரிய கான்ட்ராக்டர், பண்ணைக்காரர், பால் வியாபாரி என ஊருக்குள் நல்ல அந்தஸ்தை கொண்ட ஈஸ்வரன் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர் என்று சொல்லப்படுகிறது. தன் செல்வாக்கை பயன்படுத்தி ஊருக்குள் பல பெண்களிடம் உறவு கொண்டு உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் இந்திராணிக்கு தெரியவர தினம்தோறும் கணவன் மனைவிக்குள் தகராறு வெடித்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளாத ஈஸ்வரன் தான் உண்டு தன் சுகமுண்டு என்றே உல்லாசமாக இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்திராணியின் கோபத்தையும் ஆவேசத்தையும் ஈஸ்வரனால் சமாளிக்க முடியாமல் போயிருக்கிறது. அப்போதுதான் அந்த கொடூர முடிவை கையில் எடுத்திருக்கிறார். பண்ணையில் வேலை பார்க்கும் பாலமுருகனை மது குடிக்க அழைத்த ஈஸ்வரன் தன் செயல்பாடுகளுக்கு இடையூறாக இருக்கும் இந்திராணியையும் தீர்த்து கட்ட உத்தரவு போட்டிருக்கிறார். முதலாளியின் உத்தரவுப்படியே இந்திராணியை கல்லை போட்டு கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பாலமுருகன்.
அந்த கொலைக்கு ஈஸ்வரன் கொடுத்த பரிசுதான் அந்த தாலிக்கொடி என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஈஸ்வரனையும் பாலமுருகனையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.